No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இயற்கையை நம்ம எதெல்லாம் சேதப்படுத்தினோமோ அங்கெல்லாம் இயற்கை தண்டனை கொடுக்குன்றது தான் நீதி. நிலநடுக்கம் இப்போ இந்தியாவுக்குமே ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுதா? 200% பண்ணும். அதிலெல்லாம் பேக்கெல்லாம் பண்ண முடியும். இந்தியாவிலலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்தியாவிலாம் ரொம்ப கர்ண கொடூரமாக இருக்கும். டெல்லி பக்கத்துலலாம் காட்டுற பஞ்சாங்க குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியுடைய அமைப்பெல்லாம் ரொம்ப ஷேட்டர் ஆகும். தலைநகரே ஓரளவுக்கு ஸ்தம்பிக்கிற அளவுக்குலாம் ஆகும். தென் மாவட்டம் தான் ஏற்கனவே அது கன்னியாகுமரி எல்லாமே அது சேர்ந்தது தான். அதில் தென் மாவட்டம் எஸ்பெஷலி நிறைய அடிபட்டுறதுனால டெவலப் ஆகிறதுக்கு உண்டான எல்லா கவர்மெண்ட்டும் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதே போல் மழை பொழக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வருஷமாக அது மழை பொழக்கும். அப்போ கேரளாலாம் நடந்தது. இப்போ அடுத்தது எல்லாம் தமிழ்நாட்டிலையும் இருக்காது. அதெல்லாம் நான் அதில் பேக்கே வாங்க மாட்டேன். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இயற்கையை நம்ம எதெல்லாம் சேதப்படுத்தினோமோ அங்கெல்லாம் இயற்கை தண்டனை கொடுக்குன்றது தான் நீதி. அது ஏன்னா கும்பம் என்றது சனியுடைய வீடு. சனி என்பவன் நீதிவான். அதனால் எந்தெந்த இடத்துலலாம் அட்டூழியம் நடந்ததோ அங்கெல்லாம் சனியால் தண்டிக்கப்படும்ன்றது தான் அதனுடைய நீதி. அந்த நீதி தான் நடக்கும். அதனால தான் திருப்பதி மலை பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம். அங்கே இயற்கையாக இருக்கும், லட்டு பிரச்சனை இருக்கும், இன்னும் நிறைய ஊழல்லாம் வரும். எல்லா கோயில்லையும் வரும். அதில் திருப்பதி எஸ்பெஷலியே வரும், சபரிமலை வரும். அதே போல் காசி கோயிலில் இருந்தாலும் அங்கேயும் வரும். எந்தெந்த கோயிலில் எது நடக்குதோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் இது நடந்தது அது நடந்ததில்லை. அதில் என்னென்ன தெய்வத்துக்கு ஒப்பாத விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் எல்லா கோயிலையும் வரும். தமிழ்நாட்டில் வருமா அப்படி வருமா இல்லை. இந்தியா முழுவதும் வழிபாடுகள் அதே போல் தேவாலயங்களாக இருக்கட்டும், மற்ற குரு வழிபாடுகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் வரும்ன்றது விதி. அடுத்த 5 வருடத்துக்கு நான் பெருசாக சுபிச்சும் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இது போல் மழை, வெள்ளம், புயல், நிலநடுக்கம், நிலச்சரிவு இதோட மக்கள் வாழ பழகிக்கிறது தான் ப்ராக்டிஸாக இருக்குன்றது தான் நான் நம்புகிறேன். நிலநடுக்கம் இப்போ இந்தியாவுக்குமே ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுதா? 200% பண்ணும். அதிலெல்லாம் பேக்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா உலகத்தில் தான் இருக்குது. அதே போல் போர் மேகங்கள் இப்போ ஈரான், இஸ்ரேல்லாம் பார்க்கக்கூடாது. இந்தியாவில் கெட்ட நேரம்லாம் வருது. ஏன்னா கெட்ட நேரம் வரக்கூடிய சமயத்தில் இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள வச்சு கூட பேசலாம். ஸோ அது போல் பார்க்குறச்சு அவருடைய கெட்ட நேரம் 2026 மே மாதம் வரைக்கும் பிரதமருக்கே கெட்ட நேரம் இருக்குது. ஸோ அவருக்கு அந்த கெட்ட நேரத்தில் ஏதாவது வரணுன்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். ஸோ உலகத்தில் இப்போ ஒரு கெட்ட நேரம் வரைச்சா அந்த தலைவர் யார் ஆள்றாங்கன்றதையும் கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கணும். நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் என்னென்னா சென்னையினுடைய பாதி பகுதி காணாமல் போயிடும். அப்படியே தண்ணி சூழ்ந்து அந்த இடத்தையே உலகத்தில் அழிவுன்றதே இல்லை தம்பி. உலகத்தில் எப்படின்னா இவங்க என்னென்னா கணக்குன்னா கடலில் இருந்த இடத்துலேருந்து தான் கடலுக்கு சொந்தமான இடம் கடல் வரும். எப்படியா இருந்தாலும் கடல் தானே வரப்போகுது. கடலில் ஒரு ஏரியா கடல்லேருந்து நீங்கள் பிடிச்சி கட்டுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம பேசுகிறோம் மகாபலிபுரம் ஒரு நாடுடைய அமைப்பாகவே இருந்தது பல்லவ அமைப்பில். அதில் இப்போ கடல் நிற்குது மகாபலிபுரம் ஃபுல்லாக. அது கடல் வந்துடுச்சு அந்த இடத்துக்கு. ஸோ எந்தெந்த ஏரியாலலாம் கடல் ஏற்கனவே அந்த இடத்துக்கு வரணுன்றது நீர்நிலைன்றது எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம். இது 2040க்குள்ளே வரும், 2030 அந்த கணக்கே கிடையாது. இப்போ சுனாமி வந்தது, நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். 90ஸ்லேயே வந்துடுச்சு சுனாமி. எல்லா இடமும் வந்துடுச்சு. அது என்னென்ன கபலீகரம் பண்ணிவிட்டு அது போயிடுச்சு. ஆனால் மக்கள் என்னென்னா திருப்பி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் என்னென்ன டெக்னாலஜி பண்ணி அவங்க பயந்தா வாழ்கிறாங்க. அந்த சமயத்தில் பயப்படுவாங்க. இது போல் தான் இருக்கும் இந்த அழிவுகள். மனிதனுடைய வாழ்க்கைன்றது அழிவுகளாலே வாழப்பட்டது தான் மனிதனுடைய வாழ்க்கைன்றது தான் எல்லா சாஸ்திரத்துலையும் சொல்லக்கூடிய விஷயம். போரால் அழிவு, மகாபாரத போர்லேருந்து எல்லாமே இருக்கிறது. அது புராணமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். நம்மளே எவ்வளோ போர்களை யுத்த பூமியை பார்த்த நாடு தானே நம்ம. ஸோ எல்லாமே சென்னைன்னா அங்கே அழியணும்னு இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் அழிவு வருதுன்னா கடுமையான அழிவு 2040 வராது. என்னுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே வரும். ஸோ அதனால் அந்த கோயம்புத்தூர் என்ன எக்ஸாக்டாக இப்போ பஞ்சாங்கத்தில் நீங்கள் சொல்லியிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? பஞ்சாங்கத்தில் என்ன இந்த நவம்பர் டிசம்பரில் இப்போ சென்னை தாண்டி நவம்பர் டிசம்பர்ன்றதே கணக்கு கிடையாது. அதாவது அதனுடைய தாக்கம் குரு வக்கரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 11/2/2025 வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் கணக்கு. அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக மற்ற மாவட்டத்துக்கு இருக்குது. அது எந்த வடிவில் வேணால் வரலாமா? இல்லை மழைன்னு கிடையாது, சேதங்கள் வரலாம். மழை உடஞ்சி விழுறது வரலாம், எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ வயநாட்டில் நம்ம அந்த நிலச்சரிவு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஊர்லேயுமே ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குதுன்னு தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னா
அடுத்த 5 வருஷத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மலை பிரதேசத்துங்களும் கடுமையான சட்டம் போடலைன்னா கடுமையான சேதங்கள் வந்து இருந்து தான் தரும். ஏன்னா சனி வந்து நீச்சம் ஆகுறதும் வருது, அது மேஷத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில். எங்கெல்லாம் நான் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடை பார்க்காதீங்க, இந்தியாவிலலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்தியாவிலாம் வந்து ரொம்ப கர்ண கொடூரமாக இருக்கும். டெல்லி பக்கத்துலலாம் காட்டுற பஞ்சாங்க குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியுடைய அமைப்பெல்லாம் ரொம்ப ஷேட்டர் ஆகும். தலைநகரே ஓரளவுக்கு ஸ்தம்பிக்கிற அளவுக்குலாம் ஆகும். யுத்த பூமிகளாலும் புரியுதுங்களா, ஆயுதங்களாலும் மனிதனுடைய வக்கரத்தாலும் இயற்கையாலும் பேரிடர்கள் காட்டக்கூடிய வருடமாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் 6 வருஷம் 2031 வரைக்கும் காட்டும். முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருக்காரு, 2021 அவர் தான் இருக்காரு. அவர் முதலமைச்சராக இருந்து இந்த பேரழிவில் சந்திருக்காருல, இதனால ஏதாவது பஞ்சாங்க ரீதியாகவோ அல்லது ஜாதக ரீதியாகவோ ஏதாவது அந்த வைப் கனெக்ட் ஆகி இதை வந்து இவரால் சரியாக செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவதுங்க இயற்கை பேரழிவில் இப்போ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் சமாளிக்கிறாருன்னு ஒரு பேச்சு வருது இல்லைங்களா. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, ஒன்று பேச்சு கிளம்பு. அவங்களுடைய கிரகச்சாரத்தில் அன்னைக்கு அந்த வெள்ளம் வந்து எவ்வளோ பேர் லெவலில் ஆச்சு. அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் அவங்களோட கோச்சார ரீதியாக நடந்த திசையை தான் கணக்கு வரும். ஏன்னா எவ்வளோ பேர் வீட்டில் துக்கம் நடந்தது, அது வெள்ளம் எப்படி வந்தது, திறந்து விட்டாங்களா இது விட்டாங்களான்றது அடுத்த டிபேட்டு. ஸோ அந்த மாதிரி பேர் கெடுமானா இவருக்கு கெடாது. இவருக்கு வந்து அந்த மாதிரி பேர் கட்டுறதுக்கு இல்லை, கெட்டுந்தா இந்த வாட்டியே கெட்டுருக்கணும். இல்லை இப்போ இதுதானே ஆரம்பமாக சொல்கிறாங்க. இப்போ வந்து வானிலை ஆய்வு மையம் அவங்களுமே இது வந்து இனிஷியல் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது தம்பி. நான் முதல்லேருந்து அதை தான் திருப்பி சொல்கிறேன். இந்த வாட்டி எல்லா சேதமும் வரும் பெரிய. அது வந்து இப்போ முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்காரு, நீங்க சொல்லக்கூடிய அந்த கிரக புக்தி அந்த அந்த விஷயத்துல இதெல்லாம் நடக்கிற இவர் முதலமைச்சராக இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், உயிர் பலி இருக்கிறது தான் நம்ம பேசுவோம். இந்த உயிர் பலிக்கு அமைப்புக்கு என்னை பொறுத்திருக்க இல்லை, சேதம் தான் இருக்கு. டெப்டி சிஎம்மா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவருக்கும் அந்த இயற்கை பேரிடரை ஹேண்டில் பண்றதுக்கான விஷயங்கள் அவரே செவ்வாய் நட்சத்திரத்தில் தான் இருக்காரு, மிருகசீரிஷம் அவரது ரிஷபராசி. இப்போ அவருடைய டைம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நம்ம தான் ஏற்கனவே எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ வந்து களத்தில் நிற்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இதோட இன்னும் நிறைய ப்ரிவென்ஷன்லாம் பண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த தண்ணியுடைய விஷயங்கள்லாம் உட்காந்து ஒரு முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டியாக பண்ணுற ஒரு ஐடியாலெல்லாம் அவங்க இருப்பாங்கன்றது தான் நான் கணக்கு போடுறேன். ஏன்னா இந்த வெள்ளமே வந்தாலும் எந்த வெள்ளம் வந்தாலும் சமாளிக்கலாம்ன்றதுக்கு என்னென்ன திட்டம் இருக்குதோ அதெல்லாம் இவங்க காலத்தில் இப்போ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்தளவுக்கு, ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் தான் மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்துக்கு எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம்னா அந்த டெக்னாலஜி அந்த மாதிரி நலம் சம்மந்தப்பட்டது, மண் சம்மந்தப்பட்டது, இதை சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் டீப்பாக போவான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய திருப்புகழ் கமிட்டியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுன்றதை நான் நம்புகிறேன். வரக்கூடிய அரசாங்கங்கள் இயற்கை பேரழிவையும் ஒரு முக்கிய புள்ளியாக வச்சுட்டு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி 200% திருப்புகழ் கமிட்டியெல்லாம் உள்ளே வந்துடும். அந்த அறிக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து பேப்பரோடு இருக்காது, டிஸ்கஷனில் இருக்காது, அதுக்கு வந்து ஒரு வடிவு வந்துடும். அது வந்து எப்படி ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகிற மாதிரி இதுக்கு இது இப்படி தான்ன்றது இது வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெட்சு, அதுக்கேற்ற மாதிரி அடுத்த டெவலப்மெண்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது, மக்களும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது தான். முதல்ல வந்து மோடிஜி வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மணி எடுத்துன்னு வரைச்ச எல்லாம் சிரிச்சாங்க இல்லையா. அப்புறம் டிஜிட்டல் மணின்னு இப்போ வந்து டிஜிட்டல் மணி இல்லாதவங்க யாருமே கிடையாது இல்லைங்களா. அதே போல் ஸ்வச் பாரத்னு எடுத்தாங்க. ஒரு காலத்தில் எல்லா இடத்துலையும் குப்பை கொட்டுறதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை எல்லாமே வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதுபோல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீர் இதுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் திருப்புகழ் ஐயாவுடைய கமிட்டியுடைய ரிப்போர்ட் படி பெரிய அளவுக்கு, அது இல்லாமல் இன்னும் அதனுடைய அட்வான்ஸாகவே வேறு ஏதாவது சேர்த்து பண்ணக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நடத்தும். ஏற்கனவே நம்மளை ஆட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த கேன்சர் போன்ற நோய்கள், பலவிதமான கேன்சர் இருக்கும், இது இருக்கும், அந்த நோய் இருக்கும், பேரலிட் இருக்கும், இது இருக்கும். இதுக்கெல்லாம் கடன்னு தீர்ப்பு அடுத்த 5 வருஷத்தில் வந்தே தீரும். நோட் பண்ணி வச்சு. ஓகே, இப்போ உயிர் சேதம் பொருள் சேதம் இந்த ரெண்டில் நம்ம எதை வந்து அதிகமாக நடக்கும்னு எதிர்பார்க்கலாம்? பொருள் தான். ஆமாம், உயிர் சேதம் வந்து நிலநடுக்கம் வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது வந்து அது ஏன் சொல்ல முடியாத ஒரு அது வந்து என்ன வந்து இந்த தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிலநடுக்கத்துக்குண்டான சேதம் இருக்குதான்றது ஆட்சியாளர்கள் பார்த்தா இல்லை. எப்படி புரியுதுங்களா? அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேறு இடத்துல நடக்கிறதுக்கு இந்தியாவில் வரும். இந்தியாவில் நிலநடுக்கம் வரணும்னா வரும், அது வரும். அதே போல் பெரிய அழிவுகள் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இருக்குது. போர் வந்து கண்டிப்பாக வந்துடும். இப்போ வந்து போருடைய உக்கரம் வந்து 15/10/2024 அது கடுமையாக தான் போகும். உக்ரைனாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், மற்ற போராக இருக்கட்டும். இப்போ எதுக்காக அவங்க சைலண்டாக இருக்காங்கன்னு தெரியாது. இந்த வக்கரம் வந்து வேறு லெவலுக்கு மக்களை பயம் கொடுக்குற அளவுக்கு தான் போர் வரும். இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரி சூழல் இருக்குது? இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இயற்கை சேதத்தில் கடலால் பெரிய பாதிப்பு வரும், வெள்ளம் தான்.
இப்போ கன்னியாகுமரி அந்த மாதிரி மாவட்டங்கள்ல எப்படி? தென் மாவட்டம் தான் ஏற்கனவே அது கன்னியாகுமரி எல்லாமே அது சேர்ந்தது தான். அதில் வந்து தென் மாவட்டம் எஸ்பெஷலி வந்து நிறைய அடிபட்டுறதுனால டெவலப் ஆகிறதுக்கு உண்டான எல்லா கவர்மெண்ட்டும் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இப்போ அதனால் ஒரு சேதம் கொடுத்து தான் அது உயிர்ப்பிக்கும். இப்போ மதுரையில் இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்ததுங்களா, அடுத்தது வந்து மதுரையுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் கண்டிப்பாக பார்க்குறதுக்கெல்லாம் பார்வை திரும்ப ஆரம்பிச்சது. சென்னையை மட்டும் பேச முடியாதுல்ல, சென்னை மட்டும்தான் நம்ம இருக்கிறோன்றது இல்லையா, மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தானே இருக்காங்க. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வரோ மற்றவர்களோ மலை பிரதேசத்தில் சட்டத்திட்டம் போட்டு இந்த ரோடுங்கள்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி எது எது வைலேஷன் இருக்கோ தயவுதாட்சணம் இல்லாமல் பண்ணுறது தான் பெரும் சேதம் வயநாடு மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்க்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக வரும். ஓகே சார், இப்போ இவ்வளோ விஷயம் நடக்க போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு பரிகாரம்லாம் எதுவும் இல்லையா? பரிகாரன்றது நம்ம வந்து தெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணணுன்றது. நம்ம பிரச்சனைனா ஏற்கனவே சொல்லிட்டோம் உங்களுக்கு, கும்பத்தில் சனி இருக்கிறது வந்து சனியுடைய சொந்த வீட்டில் இருக்கான். நம்ம வந்து என்னென்ன அநீதி பண்ணோமோ அதுக்கெல்லாம் அவன் தண்டனை கொடுப்பான்றது விதி. அடுத்தது குரு வீட்டுக்கு சனி வரான், அடுத்தது செவ்வாய் வீட்டுக்கு சனி வருவான். நான் சொல்கிறது அடுத்த 2031 வரைக்கும் கால்குலேஷன். இங்கே அவன் வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் சும்மா வந்து ஜோசியன்னு ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு அவனுடைய ஒரிஜினல் வேலை என்னவோ அதை தான் செய்வான். இல்லை, இப்போது எதுக்காக இதை கேட்க வந்தேன்னா, இப்போ இண்டிபெண்ட்டாக ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் நீங்கள் சொல்லுவீங்க. இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு நடக்க போகுது, தமிழ்நாட்டுக்கு நடக்க போகுது, சென்னைக்கு நடக்க போகுது, தென் மாவட்டங்கள் நடக்க போகுது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பரிகாரத்தை பண்ணால் அந்த இயற்கையை வந்து காப்பாற்றி ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்கைனா திருப்பி திருப்பி அந்த இயற்கையை சேதப்படுத்தாமல் பார்த்துக்கிறது தான் இயற்கை காப்பாற்று. இல்லை, அதுக்கு ஏதாவது ஆஞ்சநேயரை கும்பிட்றது அல்லது ராகவேந்திரா கும்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது எல்லாத்தையும் கும்பிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா மத வழக்கப்படி அவங்க பிரார்த்தனை பண்ணுறது தான் எப்பவுமே எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறது தான். கூட்டு பிரார்த்தனை, நம்ம நீரை வழிபட்டா திரும்ப அது கூட்டு வழிபாடு தான் சொல்கிறது. சர்வ மத பிரார்த்தனைகள் உலகத்தில் உண்டு. நான் வந்து எந்த மதம் தான் பெருசுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சாஸ்திரம் வந்து எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஜோதிடம்ன்றது எல்லாரும் கற்றுக்குறாங்க. இப்போ கிறிஸ்டின் கற்றுக்குறாங்க, முஸ்லீம் கற்றுக்குறாங்க, எல்லாம் கற்றுக்குறாங்க. இப்போ ஏன்னா அவங்க கடவுள் பரிகாரம் சொல்கிறதுக்கு அவங்கவுங்க மதத்தை பற்றி சொல்கிறாங்க. எங்ககிட்டயே வந்து நிறைய கிறிஸ்டின் முஸ்லீம் நண்பர்கள் கற்றுக்குறாங்க. இப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது ஏன்னா பிளானெட்ரி பொசிஷன் தான் சொல்கிறோம். ஸோ எல்லாரும் எல்லா மதத்தினரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது சுபிச்சமாக இருக்கும். தவிர இந்த ஆஞ்சநேயர் போய் வழிபாடு இல்லை. இப்போ நீர், நிலம், காற்று அந்த மாதிரி பஞ்சபூதத்தில் அது பஞ்சபூதத்தில் நீங்கள் வந்து சேதப்படுத்தாம பஞ்சபூதத்தை இப்போ சனி பகவானையே கும்பிட்டா ஒருவேளை நல்லது கிடைக்குது அப்படின்னு அதாவதுங்க நினைப்பாங்கல்ல. அவரு தான் பண்ண போறாரு, அவரை கும்பிட்டீங்கன்னா இன்னும் பலமாய் இன்னும் நல்லா பண்ணுவார். அவ்வளோதான் மேட்ரு என்னை பொறுத்த வரைக்கும். அவர் தான் உங்களுக்கு ரெடியாக வச்சிருக்கிறாரு. அவருடைய ஏரியா தாண்டுற வரைக்கும் அவர் பண்ணுவாருங்க. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.